ஓட்டுன்னு தொலைச்சுன்னு தெரியலே காணுமே. ஆத்து ஊர்பட்ட காசு வச்சிருந்தேனே, ஆத்து மணிப்பரச காணுமே. எங்கன ஓட்டுன்னு தெரியலையே. ஆத்து கொள்ள காசு இருந்துச்சு, யாரு கையில சிக்கிச்சோ தெரியலையே. ஆத்து யாத்தா ஆதிபராசக்தி எங்க ஆசை காலமே கண்டுபிடிச்சு கொடுறி. சமயபுரத்தாலே பூரா கலாவணிப்பா இருக்கான்னு எடுத்த கொடுக்க மாட்டாங்களே. மணிப்புரத்துல கொள்ள காசு வச்சிருந்தேனே. மணிப்பரசு காசு சில்ல காசு மணிப்பரசு கொள்ள காசு வச்சிருந்தேன் காண. மணிப்பரசா? ஆமாடா. என்ன இந்த இன்னைக்கு வாங்கி மணிப்பரச காணமே. இரு எதுக்கு எடுத்துட்டு இருக்க? தேடி எடுத்துடலாம். எங்க எடுத்துடலாம். எங்கன போய் தேட போற கண்ணுன்னு தெரியலையே. எங்க பார்த்து கொஞ்சம் தேடி காசா? என்ன காசு? மையம் எதுவும் அனுப்புன காசா? எந்த காசு அந்த நீ மணிப்பரச பார்த்து போத எடுத்துக்குற உனக்கு புண்ணியமா போங்க. இல்ல அது எது வேற எதுவும் வச்சிருந்தியா? இல்ல மணிப்பரசு மட்டும் நீ ஒரு உண்மை சொல்ல மாட்டேன். நான் உண்மை சொன்னா மணிப்பரச மட்டும் பார்த்து தேடி எடுத்துக்குற உனக்கு புண்ணியமா போகு. என்னன்னு சொன்னாவில அது ஆளை விட்டு கூட தேடி அதை எடுத்துடலாம். ஆளை விட்டு தேட வேணாம், நீ தேடு முத. ஒரு 1.25 ரூபாய் காணாம ஊருக்கே ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்ப. ஆத்தே காசை காணமே. ஆத்தே காணாமே. விடு நான் கூட தாரேன். எல்லாரும் நம்ம பையன்கிட்ட சொல்லி மணிப்பரச காணாமே. ஆத்தே ஆத்தே காணா போச்சு. ஆத்தே ஆத்துக்கு இருக்குடா தூக்குடா. என் மணிப்பரச காணாமடா. இதுக்கு போய்கிட்டு நீ ஓம்பாட்டுக்கு எவ்வளவு காசு வருது போகுது. நீ எனக்கு ஆறுதல் சொல்ல வேணாம், தேடுறா செத்த. எடுத்தாரு பேசாம இருக்குன்னு கூட கிடக்குதா? எது வேற எதுவும் பெருசா ஒண்ணும் இல்லையில. நீ முத தேடு காணமே. ஆத்தே ஒன்னும் தெரியல, ஒன்னும் தெரியல. என்ன தேடுறம்ட்டு அங்கனே நின்றுக்கு இருக்க? என்னடா கிடைச்சாடா? பாத்துக்கிட்டு இருக்கா? என்னத்தா எங்கன போட்டு எங்கன வந்து தேடிக்கிட்டு இருக்க? என்ன பாத்துக்கிட்டு என்ன அங்கனே நிக்கிற? இது அதான் பாக்குறேன். என்னத்த காலில் செருப்பு இல்லாம நடந்துக்கிட்டு இங்கனதான் விழுந்து ஆபமா இருக்கு. நம்ம ஊருக்காரங்க 6 எடுத்தா கொடுத்துருவாங்க. அப்படிலாம் வச்சுக்கிறோம். நம்ம ஊருக்காரங்க பத்தி எனக்கு தெரியாது. நம்ம ஊருக்காரங்க ஒரு நீதிக்கு ஒரு இது பேர் போட்டவங்க. ஆமா ஆமா சொன்னாங்க. என்ன நீ எடுத்தியாட? என்ன கலாணி மொழி முடிக்கிற? பெரிய மனுஷன் 4 பஞ்சாயத்துக்கு போறவன் ஒரு கிளவி ஒம்பத்தியே காமிச்சு போட்ட இல்ல. ஒரு உதவி பண்ணலாம்னு வந்ததுக்கு இப்படி பேசிக்கிட்டு இருக்க. ஊருக்கு பெரிய மனுஷன்டா. அப்புறம் நம்ப முடியாது, நம்ப முடியாது. நாளைக்கு என்ன சொல்லினாலும் நம்ம வீட்டுல வரணும் அப்படின்னு ஏதோ கிளவி ரோட்ல அப்படி கத்தி வந்தா ஊர்னா காசு கூட என்கிட்ட கமிஷன் வாங்கி தின்னு ஊர் பெரிய மனுஷன். நீ தள்ளி எனக்கு ஓ மேலதான் சந்தேகமா இருக்கு. என்ன தள்ளி தள்ளி இல்ல அங்கிட்டு காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. பாரு எங்க இருக்கு. என்னமோ ஊர் பெரிய மனுஷன் காணா எடுக்க மாட்டாங்க. எவ்வளவு வச்சிருந்தனாலும் உண்மை சொல்ல மாட்டேன். அதெல்லாம் சொல்ல முடியாது. நீ எடுத்தியா எடுக்கல, எனக்கு ஓ மேல எனக்கு டவுட்டா இருக்கு. ஏமாட்டா என் வாழ்க்கையில எங்க பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை, கருமை, ஏர்மை. ஒழுங்கா குடுத்துடுறா. சாமி கேக்கும்டா. என்ன சாமி எல்லாருக்கும் ஒழுங்கா எடுத்துருந்தா குடுத்துடுறா. நாங்களாம் ஒரு வெள்ளை வேட்டி சட்டை போட்டு ஒரு கௌரவமா இருக்கிறீங்க. எங்கிட்ட போய்கிட்டு நீ இப்படி ஒரு இது பேசிட்டு? ஆமாடா, வெள்ளை வேட்டி சட்டை போட என்ன வெட்டி நீங்க பெரிய முடிச்சு வச்சு மொல்ல மாதிரி ஊர் சொல்ல பஞ்சாயத்து பண்றேன் எப்ப வாங்கி தின்ற உனைய பத்தி எனக்கு தெரியாதா? போறாம நாளை பேசத்தான் செய்வாங்க. நம்ம கிட்ட வந்து விழத்தான் செய்வாங்க. அதை போய் நீ பேசிட்டு இருக்க. வெள்ளை வேட்டி சட்டை போட்டா களவணித்தனம் பண்ண எனக்கு தெரியாதா? எனக்கு ஒப்ப ஒரு களவணிப்பை, நீ ஒரு களவணிப்பை, உங்க சீயா ஒரு ஊர் சொத்து வரி பணத்தின் திண்டு கட்டு கீரை வித்ததான்றா நீங்க மிச்சம். எந்த ஊர்க்காரியா இருப்பா? எங்களைத்தான் அதை பாத்துக்குங்க கொடுத்துருக்கு. கடைசியில நாம போறாம பிடிச்சா 2 பேசுறேன். ஆமா அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு நம்பி கொடுக்குது. ஆனா நீங்க ஒண்ணு நினைச்சுக்குங்க, இந்த ஊர் முதல்ல ஏழை எளிய மக்கள் காசு நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? நான் அந்த பஞ்சாயத்து பண்ணி பொய் வழக்கு போயிட்டு காசு வாங்கிட்டு போட்டா வெள்ளை வெடி சட்டோட பொய் பேச மாட்டேங்களாக்கு. நல்லதுக்கு இல்லடா, நாசமா போயிருவீங்க. இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு தெருவில் புழு பொத்தி செஞ்சாவீங்க. ஒழுங்கா மணிப்பர்ஸ் இருந்தா கொடுத்து நான் மண்ணில் தூத்தி சூடத்தை பொடிச்சு வச்சு போடுவேன்டா. இந்த இருக்குல்லடா இப்ப ஓ வேட்டி களவாணி பையன் வெள்ளை வேட்டி சட்டை போட்டா வெள்ளை வேட்டி சட்டை நம்ம களவாண மாட்டேன் சொன்னேன். அங்க கிடந்திருக்கு. என்ன அங்க கிடந்திருக்குன்னு சொன்னேன். நான் ஊர்பட்ட காசு கிடந்துச்சுடா. எம்பிட்டு இருந்துச்சு? எம்பிட்ட இருந்த உனக்கு என்ன? அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. நல்ல வேலைப்பா, யாரும் பார்க்கல. கேக்குடா முடியுமா? முடியாது. ஆத்தாடி இந்த 10 ரூபாய்க்கு இந்த இது பண்ணிக்கிட்டு இருந்தியாக்கு. அட கடையில கொடுத்தா வாங்க மாட்டாங்களே. 30 பொருளை எண்ணி பாத்துக்கிறேன்.
30 ஏன்ட்ட கேட்டு உனக்கு நீர் ஒரு 500 ரூபாய் கொடுத்து நீ இழுத்திருப்ப. 40 இருக்கா? இது 10 ரூபா தான்றா 10 ரூபாயா அது என்னம்மா ஏதோ டீ எதுவும் வாங்கிட்டு வருவா 45 ரூபா 1 ரூபா குறையுதடா எடுத்தியாடா உனக்கு டீ எதுவும் வாங்கிட்டு வருவா அந்த காசுல எனக்கு டீ ஒண்ணு குடிக்க மாட்டேன் வெள்ளையும் சொல்லியும் போட்டா களவான மாட்டேன் பொய் வேச மாட்டேன் இப்ப பார்த்து இல்ல செத்த நேரத்துல நீ எனக்கு பார்த்து ஒரு அப்புறம் உன் வீட்டுக்கு வந்து எனக்கு விழுந்துச்சு அவன் களவான தன் ஆறுகிட்டு நான் எத்தனை பேர் பார்த்தேன் ஆத்தா பராசக்தி இப்படி ஊர் முதல்ல திங்கிறவங்க எல்லாம் நாரி கேவலப்பட்டு புழுப்பத்து போய் நாசமா போயிருங்க ஊர் முதல்ல தின்றது இந்த கிளைவியே மட்டும் அழகு என்ன பொழப்பு இது நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே நல்லாவா இருக்கிறீங்களா நீ எல்லாம் எப்படி திங்க மாட்டேன் ரோடு ஓடுறோம்னா கமிசி அடிச்சு போடுறீங்க 100 நகாசு எனா பணம் வந்தாலும் கமிசி அடிச்சு போடுறீங்க என்ன ஊருக்குள்ள என்ன இருந்தாலும் எனா பணத்தை போற எதை பார்த்தாலும் இப்படி திண்டுறீங்க நீ நல்லா